சென்னை சேத்துப்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதியாகியுள்ளது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல், சென்னையில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதியாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் முதன்முதலாக கர்நாடகாவில் 2 பேருக்கு HMPV வைரஸ் உறுதியானதை தொடர்ந்து தற்போது சென்னையில் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் உறுதியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். பவித்ரா, உலகம் முழுவதும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த HMPV வைரஸ் தற்போது சென்னையில் பரவ தொடங்கி இருப்பதாக வெளியாகி இருக்கிறது. சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை, அதே போன்று கிண்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அதோடு மட்டுமல்லாமல் வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட ஒட்டுமொத்தமாக 3 பேருக்கு இந்த தொற்று பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில சுகாதாரத்துறை தற்போது 2 பேருக்கு தொற்றினுடைய பாதிப்பு இருப்பதை உறுதி செய்திருக்கிறது. இந்த நிலையில தமிழகத்திலும் கர்நாடகாவை போல இந்த தொற்றுக்கான அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டறிந்து தடுப்பதற்கான உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு விரைவில் அறிவிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த HMPV வைரஸ் சாதாரண ஒரு வகையிலான வைரஸ் தான் என்று சுகாதாரத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் என்று தெரிவித்திருந்தாலும் கூட இதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. சீனாவில் இதனால் பாதிக்கப்படுவதனுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உலகம் முழுவதும் இதனை ஒரு அறிவிக்கப்படாத ஒரு தொற்றாக அறிவித்து முழு எச்சரிக்கையை உலக சுகாதார அமைப்பு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு இது தொடர்பாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிடுவதற்காக கேட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரை உலக சுகாதார அமைப்பு இந்த வைரஸ் தொடர்பான எந்தவித அறிவுரைகளோ அல்லது வழிகாட்டு நெறிமுறைகளோ தற்போது வரை மத்திய அரசுக்கு வழங்கவில்லை. ஆனால் மத்திய அரசு தரப்பிலிருந்து இது தொடர்பான கைட்லைன்ஸ், அதாவது இது தொடர்பான முழு SOP வெளியிடுவதற்கு முன்பாகவே இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்த வைரஸ் தொற்று பரவி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகாவில் 8 மாத குழந்தை உட்பட 2 இந்த தொற்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த மாநிலம் முழுமையாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலத்தில் ஏற்பட்டது போன்ற ஒரு முழு அவசர நிலை மீண்டும் வருமா என்ற ஒரு அச்சம் தற்போது பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காய்ச்சல், இருமல், கை கால் வலி போன்றவை இதற்கான அறிகுறிகள் என்று ஏற்கனவே சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது சென்னையில் இதற்கான இந்த நோய் தொற்று பாதித்தவர்களுடைய உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் இதனுடைய அச்சம் பொதுமக்களிடையே சற்று கூடுதலாகவே இருக்கிறது. என்றால் பரவக்கூடிய நோயாக இருக்கக்கூடிய இந்த HMPV வைரஸ் ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதருக்கு எளிதில் பரவக்கூடிய ஒரு நிலையில சீனாவிலிருந்து தற்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு, குறிப்பாக சென்னை மிக முக்கிய நகரமான சென்னையிலேயே இந்த தொற்று பரவ தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில இது தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் ஏற்பட்டிருக்கக்கூடும். இதற்கான சிகிச்சை முறைகளை முழுமையாக அவர்கள் மேற்கொண்டால் இதன் தாக்கம் அதிகமானோருக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தக்கூடும் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளும் பல்வேறு அச்சங்களும் இதன் மூலமாக எழுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது 2 பேருக்கு இந்த HMPV தொற்று ஏற்பட்டிருப்பது சுகாதாரத்துறை மூலமாக தற்போது அறிவிக்கப்படாமல், அதாவது இது தகவலாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக விரைவில் சுகாதாரத்துறை இதனை அறிவிக்க இருக்கிறது. மாவட்ட வாரியாக எத்தனை பேருக்கு இதனுடைய பாதிப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களும் சுகாதாரத்துறை மூலமாக வெளியிடப்பட இருக்கிறது. ஏற்கனவே இது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட வேண்டும் என்பதற்காக சுகாதாரத்துறை அலுவலர்களுடன் அதிகாரிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று காலை நடத்தப்பட்டிருந்த நிலையில இது தொடர்பான விரிவான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுவதற்கான ஒரு அறிவிப்பும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி சிவா.